காலை வணக்கம் மக்களே. இன்று ஏப்ரல் 7, 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நாலொரு பாசுரத்தில் 7வது பாசுரம் பார்க்குறோம். பாசுரத்துக்குள்ளே போகலாம். தீயிற் பொழிகின்ற செஞ்சுடராளி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒன்றுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம் மாய பொறுப்படவானனை ஆயிரந்தோளும் பொலிகுருதி பாய சுழற்றிய ஆளி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இப்படி பாட்டு முடியுது. இதில் நம்ம வரி வரியாக எப்பயும் போல் விளக்கத்துக்குள்ளே போவோம். தீயிற் பொழிகின்ற செஞ்சுடராளி திருச்சக்கரத்தின் அப்படின்னு சொல்லிட்டு தீயை விட அதிகமாக ஒளிர்கின்ற சிவந்த ஒளியை உடைய அப்படி இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை வர்ணிக்கிறார். அக்னியை விட பிரகாசமாக தேஜஸ் உடையது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். அடுத்து கோயிற் பொறியாலே ஒன்றுண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம். அதாவது இங்கே ஒன்றுண்டு என்றது ரொம்ப முக்கியமான சொல். இங்கே என்னென்னா வைணவர்கள் சங்கு சக்கர முத்திரையை அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கு சமாஸ்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு உண்டு. பூனல் போட்டுக்கிட்ட கொஞ்ச நாளில் அந்த சடங்கு உண்டு. அதை இங்கே திருப்பி சொல்கிறாரு. அடுத்து மாய பொறுபட வாணனை ஆயிரந்தோளும் பொலிகுருதி பாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னா, வாணன் ஒரு அசுரன், பானாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அவனுக்கு 1000 கை உடையவன். அவனை சிவபெருமாள்கிட்ட வர வாங்கினவன். அவனை கிருஷ்ணர் வதம் செய்கிறார். அந்த வதம் செய்கிறத மேற்கோள் காட்டுறாரு. அந்த ரத்தம் வலியபடி சக்கரத்தை சுழற்றிய வல்லனுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பாட்டு முடியுது. நன்றி.